நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் 4000 ரூபாய் உதவித்தொகை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இது யாருக்கான அறிவிப்பு, எப்படி பெறுவது போன்ற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தற்பொழுது தமிழகத்தில் தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். தாவேகா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் தருவதாக தெரிவித்திருந்தது. தற்பொழுது தாவேகா அரசு ஆட்சி அமைத்ததும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. தமிழகத்தில் இளைஞர்களை கவரும் விதமாக இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை புதுப்பித்து வைத்திருப்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை ரினியூவல் அல்லது அப்டேட்டை ஆன்லைன் மூலமாகவே செய்து முடிக்கலாம். தேர்தல் அறிக்கையில் தாவேகா அரசு கூறியது போலவே வேலையில்லா பட்டதாரிகளுக்கான மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையை விரைவில் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா தாவேகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பல நலத்திட்ட உதவிகளை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த வகையில இளைஞர்களை கவரும் வகையில் 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. அதாவது 29 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2500 ரூபாயும் தரப்படும்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ இதுக்கு இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை ரினியூவல் அல்லது அப்டேட்டடா வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. அதை நீங்க இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா அதுக்கான அபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதாவது http://tnvelaivaaipu.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் சரிபார்த்து அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம் என்று கூறப்படுது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.